இங்கே இந்த பொண்ணு அவன் நினைச்ச மாதிரி டெஸ்ட் பேபி பெத்துக்கிறா. தென் 8 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையும் பெருசா வளர்றான். அப்ப ஸ்கூல்ல அவங்க ஃபாதரை பத்தி கேட்கும்போது இவன் அவங்களோட ஃபாதர் ஆர்மில இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்றான். அப்ப ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சென்னைக்கு வர. அப்ப இந்த பையன் ஃபுட்பால் விளையாடும் போது ஹீரோ மேல அடிச்சிடறான். வந்து சாரி கேட்க சொன்னா கேட்க மாட்டான். அதனால ஹீரோ அந்த ஃபுட்பாலை தூக்கி போட்டுறாரு. சோ இவனை ஹீரோவை திட்டி விட்டுறான். தென் வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா எல்லா விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை திட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு இங்க வராங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஹீரோவை தெரியுன்றதால பார்த்ததுமே கேஷுவலா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பையன் கடுப்பாகி போயிடறான். தென் அடுத்த நாள் தான் தெரியுது ரெண்டு பேருமே ஒரே ப்ராஜெக்ட்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு. அண்ட் இந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாருமே அவங்க அப்பா பத்தி பேச சொல்றாங்க. இவனும் போயிட்டு அவங்க அப்பா ஆர்மில இறந்துட்டாங்கன்னு சொல்றான். அப்போ ஒரு பையன் வந்து இந்த பையனை கலாச்சிடறான். அதனால அவனை போட்டு அடிச்சிடறான். இந்த விஷயத்தை கேட்டதுமே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் அன்னைக்கு நைட்டே இவன் காணாம போயிடுறான். அதனால ஹீரோ இந்த பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கிடைக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப போலீஸ் இவங்க கிட்ட இவங்களோட ஹஸ்பண்டை பத்தி கேட்கறாங்க. ஆனா இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீரோ தான் எப்படியோ சமாளிச்சு போலீஸ் இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவை இந்த பையனை கூட்டிட்டு வந்தாரா. அப்பதான் இந்த பையன் பெங்களூர் போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கான்னு தெரிய வருது. தென் இவங்களும் பையன் கிட்ட எதுக்காக அங்க போனான்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க நீங்களும் சித்தியும் எங்களோட அப்பா பெங்களூர்ல இருப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க. அதை கேட்டுதான் நாங்க போனோம்னு சொல்றான். அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தென் அடுத்த நாள் தான் ஹீரோ கிட்ட இந்த பையன் டெஸ்ட் பேபி மூலமா தான் பிறந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உண்மையா சொல்றாங்க.